எப்போதும் போல் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட தேடல் இது. உங்களை ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம அலசப் போற விஷயம் அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல உளவியல் சிக்கல்கள முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல பார்க்க போகுது. கண்டிப்பா. இதை நீங்க கேட்கும்போது, அட நம்ம வாழ்க்கையில நடக்கிறதே இதுதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். தயாரா இருக்கீங்களா? இது ஒரு மிக முக்கியமான ஆழமான தேடலாக இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்பொருள் ஓஷோ ஆற்றிய தம்மபதம் சொற்பொழிவோட 95வது ஆடியோவில் இருக்கிற மிக ஆழமான கருத்துக்கள் தான். ஓஷோனாலே அதுல எப்பவுமே ஒரு தனி ஆழம் இருக்குமே. கரெக்ட். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அறிவுரை சொல்றது, அடிமைத்தனம், பெற்றோர் பிள்ளை உறவு அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயங்களை. சரி, நாம முதல்ல இந்த அறிவுரை கூறுவது அப்படிங்கிற விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். நாம ஏன் மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா, அது மனித மனதோட ஒரு விசித்திரமான முரண்பாடு. ஆமா, ஆனா அந்த அறிவுரைகளை நாமளே பின்பற்றமான்னு கேட்டா பெரும்பாலும் இல்ல. இது ஏன்? அது கேட்கப்படாம நாம கொடுக்கிற அறிவுரைகள் எப்போதுமே எந்த பயனையும் தராது அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இதுக்கு லுக்மான் சொன்ன ஒரு அருமையான மேற்கோளை ஓஷோ குறிப்பிடுறார். ஒருமுறை லுக்மான் கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? இந்த உலகத்துல எல்லாரும் கொடுக்க நினைக்கிறது, ஆனா யாருமே வாங்கிக்க விரும்பாத ஒரே பொருள் எது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவரு அறிவுரை மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நாம மத்தவங்களுக்கு அறிவுரை வழங்க எப்பவும் தயாரா இருக்கோம். ஆனா அதே அறிவுரையை நாம கேட்க தயாரா இல்ல. கீத்தும் போது எனக்கு அந்த சூஃபி துறவியோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அந்த வெள்ளை சாப்பிடுற சிறுவனோட கதை தானே. அதேதான். ஒரு தாய் தன்னோட சிறுவனை அழைச்சுக்கிட்டு ஒரு சூஃபி துறவி கிட்ட வராங்க. இவன் நிறைய வெள்ளம் சாப்பிடுறான், உடம்புக்கு கெடுதல், தயவு செஞ்சு இதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த துறவி உடனே எந்த அறிவுரையும் சொல்லல. ஒரு 7 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றார். அவங்களும் வராங்க, மறுபடியும் இன்னொரு 7 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்புறார். அப்படி 3 தடவை திருப்பி அனுப்புறாரு இல்லையா? ஆமா. 21 நாள் கழிச்சு அந்த சிறுவன் கிட்ட, மகனே வெள்ளம் சாப்பிடறத நிறுத்திடு அப்படின்னு ஒரே வரியில சொல்றார். அந்த தாய்க்கு கடுமையான கோபம் வந்துருது. ஆமா, இந்த ஒரு வரி அறிவுரைய சொல்லவா 21 நாள் எங்களை அலைய விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வெறும் ஒரு வரிய சொல்ல அவர் ஏன் 21 நாள் எடுத்துக்கணும்? இது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? அங்கதான் அந்த துறவியோட உண்மையான நேர்மை இருக்கு. அவர் அந்த தாய்கிட்ட சொல்றார், அம்மா, எனக்கும் வெல்லம் சாப்பிடுற பழக்கம் அதிகமா இருந்துச்சு. ஓ, அதனாலதான் அவர் டைம் கேட்டாரா? ஆமா, முதல்ல நான் அந்த பழக்கத்தை விட வேண்டி இருந்துச்சு. அதுக்கே எனக்கு 21 நாள் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றார். வாவ், ரொம்ப ஆழமான விஷயம். என் சொந்த அனுபவத்துல இல்லாத ஒரு விஷயத்த நான் இந்த சிறுவனுக்கு சொல்லியிருந்தா அது போலியானதா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் விளக்குறார். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையும் நம்மளோட வார்த்தைகளும் முரணா இருந்தா மக்கள் நம்ம பேச்ச கேட்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அவங்க நம்ம வாழ்க்கையை தான் கவனிப்பாங்க. அனுபவத்திலிருந்து வராத எந்த அறிவுரையும் வெறும் போலிதான். உண்மைதான். வெறும் வார்த்தைகளா இருந்தா அதுல எந்த எஃபெக்டும் இருக்காது. இந்த மாதிரி போலியான அறிவுரைகளை பத்தி பேசும்போது முல்லா நஸ்ருதீனோட ஒரு நகைச்சுவையான கதையும் வருது. அந்த கிளி கதை தானே, அது ரொம்ப பிரபலம். ஆமா, ஒருத்தரோட வீட்ல ஒரு விலை உயர்ந்த கிளி இருக்கு. ஆனா கடந்த 7 நாளா அந்த கிளிக்கு கடுமையான மலச்சிக்கல். என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் முல்லா நஸ்ருதீனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறார். நஸ்ருதீன் கிளியோட கூண்ட பாக்குறாரு. உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். கூண்டுக்கு கீழே எப்பவுமே நியூஸ் பேப்பர் தானே விரிச்சு வைப்பீங்க, இப்ப ஏன் இந்தியாவின் வரைபடத்தை விரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த ஆளு, பேப்பர் போடுறவங்க ஸ்ட்ரைக்கு, அதான் மேப்ப வச்சேன் அப்படின்னு சொல்றார். உடனே நஸ்ருதீன் சிரிச்சுக்கிட்டே, இந்தியா ஏற்கனவே நிறைய குப்பைகளை தாங்கிடுச்சு, அதனாலதான் உன்னோட கிளி தன்னோட குப்பையை அங்க போட மறுக்குது அப்படின்னு சொல்றார். இது கேட்க ஒரு சாதாரண ஜோக் மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அரசியல் விமர்சனத்தை நாம கவனிக்கணும். கண்டிப்பா. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். எந்த ஒரு அரசியல் தரப்பையும் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ நம்ம நோக்கம் இல்ல. ஆமா, நம்ம வேலை அது இல்ல. இந்த உதாரணங்கள் மூலமா மனித மனதோட உளவியால பகுப்பாய்வு செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை. ஓஷோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சமூகத்துல இருக்கிற போலி சாமியார்களும் சில அரசியல்வாதிகளும், ஆமா, வெற்று அறிவுரை வழங்குறவங்களும் எப்படி மக்களோட மனச தேவையற்ற குப்பைகளால நிரப்புறாங்க அப்படிங்கறதான் இந்த கிளிக்கதை மூலமா ரொம்ப நுட்பமா சுட்டிக்காட்டுறார். கரெக்ட். நம்ம வெளியில இருந்து குப்பைகளை மட்டும் வாங்கிக்கல, நம்ம குழந்தைகளுக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கறோம்.
அந்த சொற்பொழிவுல வர்ற ஒரு தாயோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த சிங்கம் கதை கரெக்டா? ஆமா, ஒரு சின்ன பையன் வீட்டை விட்டு வெளியில ஒரு சாதாரண நாயை பார்க்கறான். ஆனா உள்ள ஓடி வந்து அம்மா வெளியே ஒரு பெரிய சிங்கம் வருதுன்னு பொய் சொல்றான். தாய்க்கு பயங்கர கோபம் வருது. நான் உனக்கு எத்தனை தடவை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், உடனே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு மிரட்டுறாங்க. சிறுவனும் கண்களை மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு திரும்புறான். தாய் கேக்குறாங்க, கடவுள் என்ன சொன்னார் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், கடவுள் சொன்னார், அவரும் சின்ன வயசுல நாய சிங்கம்னு தான் அவங்க அம்மா கிட்ட பொய் சொல்வாராம் அப்படின்னு. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும், நாம நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இரட்டை நிலைப்பாட்டை கத்து கொடுக்கறோம்னு. ஆமா, வீட்டு ஓனர் வாடகை கேட்க வந்தா அப்பா வீட்ல இல்லைன்னு சொல்லு அப்படின்னு நாமே குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்கறோம். ஆனா அவங்க பொய் சொன்னா தண்டிப்போம். குழந்தைங்க நாம சொல்றத கேக்குறது இல்ல, நாம செய்யறத தான் ஃபாலோ பண்றாங்க. அது ரொம்ப உண்மையான விஷயம். அதனாலதான் தனக்கு தெரிஞ்சதையும் தெரியாததையும் நேர்மையா ஒத்துக்கிறதே ஞானத்தோட முதல் படி அப்படின்னு உளவியல் சொல்லுது. ஆனா அப்படி ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, ஈகோ தடுக்குமே. அங்கதான் ஓஸ்பென்ஸ்கி மற்றும் குர்ஜீஃப் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நம்ம பார்க்கணும். அவங்க 2 பேரும் தத்துவ ஞானிகள் இல்லையா? ஆமா, ஓஸ்பென்ஸ்கி குர்ஜீஃப் கிட்ட சீடனா சேரப் போறார். குர்ஜீஃப் அவர்கிட்ட ஒரு காகிதத்தை கொடுத்து, உனக்கு தெரிஞ்சத ஒரு பக்கமும் தெரியாதத மறுபக்கமும் எழுது அப்படின்னு சொல்றார். ஓஸ்பென்ஸ்கி உலக புகழ் பெற்ற புத்தகங்கள் எழுதினவராச்சு. ஆமா, நிறைய அறிவு இருக்கிறதா நினைக்கிறவர். ஆனா 1 மணி நேரம் கழிச்சு அந்த வெற்று காகிதத்தை அப்படியே திருப்பி தந்துட்டு, எனக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறார். கரெக்ட், அந்த அறியாமைய ஒத்துக்கிற தைரியம் வந்தாதான் புதுசா எதையாவது கத்துக்கவே முடியும். தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒத்துக்கிறது உண்மையிலே பெரிய தைரியம்தான். சரி, அறியாமைய ஒத்துக்கிட்டோம். இங்கிருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். கண்டிப்பா. எனக்கு இந்த மூலக்குறிப்புகள்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க, என்ன விஷயம் அது? புத்தர் தன்னோட போதனையில உங்கள் பெற்றோரை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவும் உங்கள் பெற்றோரை வெறுக்காத வரை நீங்கள் என் சீடராக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். உலகத்துக்கு அன்பை போதிச்சவங்க எப்படி இவ்ளோ வன்முறையான ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும்? இதை கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. நிச்சயமா, முதல் தடவை கேட்கும்போதே இது யாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இத நாம பௌதிக ரீதியா, அதாவது நிஜமாகவே பெற்றோரை கொல்வது அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது உளவியல்ல டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பரிமாற்று பகுப்பாய்வோட ஒரு மிக முக்கியமான அங்கம். ஓஹோ. புத்தர் இங்க குறிப்பிடுறது உளவியல் ரீதியான பெற்றோரை, அதாவது நமக்குள் ஆழமாக பதிந்துள்ள பெற்றோரின் உளவியல் தாக்கங்களை, அந்த கண்டிஷனிங்க அழிப்பதே இதன் உண்மையான அர்த்தம். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது எப்படி நம்ம வாழ்க்கையில வேலை செய்யுது? இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு வெற்று காகிதம் போல எல்லையற்ற சுதந்திரத்தோட பிறக்கிறோம். ஆனா சமூகம், பெற்றோர், கல்வி முறை எல்லாமே சேர்ந்து நம்ம இயற்கைக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் இடையில மனம் அப்படிங்கிற ஒரு சுவரை எழுப்பிடுது. எக்ஸாக்ட்லி. நாம என்ன சிந்திக்கணும், எதை நம்பணும்னு அவங்க தான் முடிவு பண்றாங்க. அந்த மூங்கில் முட்டுக்கட்டை உதாரணத்தை நீங்க கவனிச்சிங்களா? ஆமா, ஒரு செடியை நடும்போது அது காத்துல சாய்ந்து விடாம இருக்க ஒரு மூங்கில் குச்சியை நம்ம முட்டுக்கட்டையா வைப்போம். கரெக்ட். ஆனா அந்த மரம் பெரிதாக வளர்ந்த பின்பும் அந்த மூங்கில நாம எடுக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த மரம் சுயமாக நிற்க பழகாம அந்த மூங்கிலையே சார்ந்து ரொம்ப பலவீனமாகவே இருக்கும் இல்லையா? ஆமா, இதையே அதிகப்படியான பாதுகாப்பு கொடுக்கிற பெற்றோர்களுக்கும் ஒப்பிடலாம். ரொம்ப சரியான ஒப்பீடு. எப்போ அந்த முட்டுக்கட்டைய விளக்கணும்னு பெற்றோருக்கு தெரியணும். ஹென்ரி ஃபோர்டு பத்தி உங்களுக்கு தெரியும். உலகின் மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாரு. ஆமா, ஃபோர்ட் கார் கம்பெனியோட ஓனர். ஆனா அவரு தன்னோட மகங்களை சின்ன வயசுல அவரோட தொழிற்சாலைக்கு வெளியே சாதாரண தொழிலாளர்கள் மாதிரி காலணிகளுக்கு பாலிஷ் போட சொன்னாரு. பணக்காரரோட பசங்களையா? ஏன் அப்படி செஞ்சாரு? ஏன்னா சவால்களும் கஷ்டங்களும் இல்லாம அவங்களுக்கு எந்த திறமையும் வளராதுன்னு அவர் உறுதியா நம்பினாரு. அதீத பாதுகாப்பும் வசதியும் ஒரு மனிதனை முடக்கிடும். இந்த இடத்துல ஓஷோ தன்னோட நண்பரை பத்தி சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ரயில்ல நடந்த சம்பவம் தானே? ஆமா, ஓஷோவும் அவரோட நண்பரும் ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நண்பர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அவருக்கு வயசு 50 இருக்கும். அந்த பயணத்துல அவர் தேநீர் குடிக்க மறுக்கிறாரு, வெளியில உணவு சாப்பிட மறுக்கிறாரு. ஓஷோ இதுக்கான காரணம் கேட்டப்போ, வெளியே சாப்பிட்டா எனக்கு தொற்று நோய் வந்துரும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆமா, அந்த பயம் அவருக்கு எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன அவரோட அப்பாக்கு இருந்த அதே அதீத பயம் அது.
இதத்தான் புத்தர் சுட்டி காட்டுறாரு. அந்த நபருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, அவர் ஒரு பெரிய கவிஞர், ஆனா இன்னும் தன்னோட அப்பாவோட எண்ணப்படியா வாழ்ந்துட்டு இருக்கார். அப்பாவோட பயத்துடனேயே வாழ்ந்துட்டு இருக்கார். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா உங்க துணை கிட்ட நீங்க சண்டை போடும்போது உங்க வார்த்தைகளை கவனிச்சிருக்கீங்களா? உங்கள அறியாமலேயே உங்க அப்பா எப்படி உங்க அம்மா கிட்ட கோபப்பட்டாரோ அதே வார்த்தைகள், அதே உடல் மொழியை தான் நீங்களும் பயன்படுத்துவீங்க. நாம இன்னும் பழைய கிராமபோன் ரெக்கார்டு போல அவங்க செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு நீங்களே சுயம்புவாக மாறுறத குறிக்கதான் பெற்றோரை கொல்லுங்கள் அப்படின்னு புத்தர் உருவகமா சொன்னார். இதுல எந்த வன்முறையும் இல்ல, முழுமையான உளவியல் விடுதலை தான் இருக்கு. நிஜமாவே இது பல விஷயங்களை யோசிக்க வைக்குது. நாம சுயமாக சிந்திக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பெரும்பாலும் நம்ம கடனா வாங்கின எண்ணங்களையே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய விழிப்புணர்வு. ஓகே, இப்ப நாம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தியாகம் மற்றும் தியானம். தியாகம்னா எல்லாரும் நினைக்கிறது போல எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு போறதா? தியாகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல சாதாரண விஷயமா? இங்க அப்படின்னா அது வீட்ல இருக்கிற குப்பைய தூக்கி வெளியில போடுற மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயம். ஓ, ஆனா நான் இவ்ளோ பெரிய விஷயத்த தியாகம் பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கான பலன் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அகங்காரத்தோடு செஞ்சா அந்த தியாகமே நமக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடும். கரெக்ட். அந்த முள்ளங்கி தானம் செஞ்ச மூதாட்டியோட கதைய போல. ஆமா, அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மூதாட்டி இறந்து சொர்க்கத்துக்கு போறப்போ பூலோகத்துல தான் தானமா கொடுத்து அந்த முள்ளங்கிய புடிச்சுக்கிட்டு மேல பறக்குறாங்க. இத பார்த்த மத்தவங்களும் சொர்க்கத்துக்கு போலாமேன்னு அவங்க கால்களை புடிச்சுக்கிட்டு மேல போறாங்க. இத பார்த்த அந்த மூதாட்டிக்கு பயங்கர கோவம். தன்னோட அகங்காரத்தினால, விடுங்கடா, இது நான் தானம் பண்ண ஏன் முள்ளங்கி அப்படின்னு கையகளை விரிச்சு கத்த, பிடி நழுவி அவளும் கீழே விழுந்து, கூட வந்தவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஆமா, அந்த மூதாட்டியோட அகந்தை அவளை சொர்க்கத்தோட வாசல்ல இருந்து கீழே தள்ளிடுச்சு. தானம் செஞ்சோங்கிற ஈகோ இருந்தா அங்க தியாகத்துக்கு அர்த்தமே இல்ல. ஆனா இதுக்கு நேர்மாறான ஒரு நிகழ்வு சைத்தன்ய மகாபிரபு, அதாவது நிமாய் பண்டிதருடைய வாழ்க்கையில நடக்குது. அவர் என்ன பண்ணாரு? அவர் பல வருஷமா பகலா கண்முழிச்சு ஒரு மிகப்பெரிய தத்துவ புத்தகத்தை எழுதுறாரு. அத தன்னோட நண்பன் ரகுநாத் கிட்ட படிக்க கொடுக்கறாரு. அத படிச்சு பார்த்த ரகுநாத், நீ எழுதுனதுக்கு முன்னாடி நான் எழுதின புத்தகம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறான். பொதுவா இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன பண்ணுவோம்? அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு பெருமைப்படுவோம். ஆனா நிமாய் பண்டிதர் என்ன பண்ணாரு? அங்கதான் உண்மையான தியாகம் வெளிப்படுது. தன்னோட நண்பன் வருத்தப்படுறான் அப்படின்னு தெரிஞ்ச மறுகணமே தான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு எழுதின அந்த புத்தகத்தை நதியில தூக்கி எறிஞ்சிட்டார். ஆமா, எந்த ஒரு யோசனையும் இல்லாம அப்படியே நதியில தூக்கி எறிஞ்சிட்டார். ஏன்னா ஒரு நண்பனோட கண்ணீருக்கு முன்னாடி இந்த தத்துவங்கள், புகழ் எல்லாமே வெறும் குப்பை அப்படின்னு அவர் உணர்ந்தார். வாவ், இதுக்கு பேர்தான் நிஜமான தியாகம். இதுல எந்த ஈகோவும் இல்ல. பல வருஷம் உழைப்ப ஒரு செகண்ட்ல தூக்கி போடுறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இது புரிதல்னால வர்றது. கண்டிப்பா. இதே புரிதல் கெட்ட பழக்கங்களுக்கும் பொருந்துமா? இந்த மூலக்குறிப்புகள்ல லால்பாய் அப்படிங்கிற ஒரு நபர் ஓஷோ கிட்ட கேக்குறார். ஆமா, போதை பழக்கங்கள்ல இருந்து எப்படி வெளிவரதுன்னு கேக்குறார். குறிப்பா மது பழக்கத்திலிருந்து எப்படி வெளிவர்றது? முதல்ல போதையை விட்டுட்டு தான் தியானம் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாரு. இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி. இதுக்கு ஓஷோவோட பதில் என்ன? பெரும்பாலானவங்க செய்யற தப்பு இதுதான். கெட்ட பழக்கங்களோட சண்டையிட்டு அதை விட்டுட்டு அப்புறமா தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறது. ஆமா, அப்படிதானே பொதுவா எல்லாரும் நினைப்பாங்க. இத ஓஷோ ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞரோட கதை மூலமா ரொம்ப அழகா விளக்குறார். அந்த வழக்கறிஞர் தினமும் மது குடிப்பார், மாம்சம் சாப்பிடுவார். அவர் ஓஷோ கிட்ட வந்து, நான் தியானம் பண்ண விரும்புறேன், ஆனா இந்த மது, மாம்சம் எதையும் விட நான் தயாரா இல்ல அப்படின்னு நேர்மையா சொல்றார். அதுக்கு ஓஷோ என்ன சொன்னார்? ஓஷோ அவர்கிட்ட, நீ எதையும் விட வேண்டாம், ஆனா தொடர்ந்து தினமும் தியானம் மட்டும் செய் அப்படின்னு சொல்றார். இத கேட்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா, எப்படி எதுவும் விடாம தியானம் பண்ண முடியும்? ஆனா இருட்டோடு சண்டையிடுவதை விட ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்துறது புத்திசாலித்தனம் இல்லையா? தியானம் அப்படிங்கிறது அந்த வெளிச்சம். ஆனா தியானம் மட்டும் செஞ்சா எப்படி பழக்கம் மாறும்? ஒரு பழக்கத்தை விடாம எப்படி விழிப்புணர்வு வரும்? அதுதான் தியானத்தோட சக்தி. தியானம் செய்யும்போது உள்ளே ஒரு ஆழமான விழிப்புணர்வு வருது. அவேர்னஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, அந்த வழக்கறிஞர் தியானம் செய்ய ஆரம்பிச்ச 6 மாசத்துல அவருக்கு மதுவின் மேல இருந்த நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. 9 மாசத்துக்கு பிறகு தியானம் அவருக்குள் ஒரு எல்லையற்ற அமைதியை கொடுக்குது. அப்போ அந்த அமைதிதான் அவரை மாத்துச்சா? கரெக்ட். இப்போ அவர் மது குடிக்கும்போது அந்த அமைதி கெட்டு போறத அவரால உணர முடியுது. மக்கள் ஏன் மது குடிக்கிறாங்க? தங்களோட துயரங்களை மறக்க. ஆனா தியானம் உங்கள் துயரங்களையே வேரோடு அழிச்சிடும்போது அதை மறக்க ஒரு போதை எதற்கு? எக்ஸாக்ட்லி.
அந்த வழக்கறிஞருக்கு மது தேவையற்றதாகிடுச்சு. அது மட்டும் இல்ல, பல வருஷமா சாப்பிட்டு வந்த மாம்சத்தை சாப்பிடும்போது அவரே வாந்தி எடுக்கிற அளவுக்கு அவரோட உடல்நிலையே முழுமையா மாறிடுச்சு. எதையும் அவர் கட்டாயப்படுத்தல. ஆமா, அந்த விழிப்புணர்வு வந்ததும் எல்லாம் தானாகவே உதிர்ந்துடுச்சு. இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். போராடாமலே ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றது. சரி, இப்போ நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ம் விழிப்புணர்வு மூலமா தியானம் நம்மை கழுவி சுத்தப்படுத்துதுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு மனிதன் தன்னோட உண்மையான சுயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஓஷோ சொல்ற ஒரு சின்ன உதாரணம் ரொம்ப கியூட்டா இருக்கும். முகத்துல கருப்பு சாயம் பூசி விளையாடுற ஒரு சின்ன பையன் ம் தன்னை யாரும் அடையாளம் காணக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க அப்பா கிட்ட வந்து, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அப்பா என்ன சொல்றார்? அப்பா சிரிச்சுக்கிட்டே, உன் முகத்தை சோப்பு போட்டு கழுவு, அப்புறம் உன்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இது ரொம்ப ஆழமான முரண். சோப்பு போட்டு கழுவுனா உண்மையான முகம் தெரிஞ்சிரும். அப்போ அவன் விளையாடுற அந்த சாயம் பூசின முகம் மறைஞ்சிரும். கரெக்ட். அதுபோலதான் நாமும் சமூகம் நமக்கு கொடுத்த பல முகமூடிகளை நாம அணிஞ்சிருக்கோம். ஆமா, தியானம் அப்படிங்கிற சோப்பை கொண்டு மனச கழுவினா நம்முடைய உண்மையான சுயம் வெளிப்படும். நம்ம போட்டிருக்கிற போலி முகமூடிகள் கழன்று விழும். இந்த முகமூடிகள் பத்தி பேசும்போது அரசியல்வாதிகளை பத்தி பேசாம இருக்க முடியாது. அரசியல்வாதிகளால் ஏன் ஆன்மீகவாதிகளா இருக்க முடியாதுன்னு ஓஷோ ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. உளவியலாளர் ஆட்லர் இதுக்கு ஒரு அருமையான காரணம் சொல்றாரு இல்லையா? ஆமா, ஆட்லர் ரொம்ப தெளிவா சொல்றார். யாருக்கெல்லாம் அதிகப்படியான தாழ்வு மனப்பான்மை இருக்கோ, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ, அவங்க தான் அதிகாரம் தேடி அரசியலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். தனக்குள்ளதான் ஒண்ணுமே இல்லைங்கிற வெறுமை இருக்கிறவங்க தான் வெளி உலகத்துல தனக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்டிக்க துடிப்பாங்க. ம், அரசியல் அப்படிங்கிறது எப்போதுமே அடுத்தவங்கள அடக்கியாள நினைக்கிறது. அது ஒரு வெளிநோக்கிய பயணம். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது தன்னைத்தானே ஆள நினைக்கிறது. அது ஒரு உள்நோக்கிய பயணம். இந்த ரெண்டு எதிரெதிர் படகுகளிலும் ஒரே நேரத்துல பயணம் செய்ய முடியாது. ஆமா, இத விளக்குற முல்லா நஸ்ருதீனோட டெல்லி அனுபவ கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிச்சைக்காரன் கதை தானே? ஆமா, டெல்லியில குளிர்காலத்துல நடந்து போயிட்டு இருக்கிற நஸ்ருதீன் ஒரு பரிதாபமான பிச்சைக்காரனை பாக்குறார். அந்த பிச்சைக்காரன் 4 அணா கேக்குறான். நஸ்ருதீன் இறக்கப்பட்டு ஒரு 5 ரூபாய் நோட்டை கொடுக்கறார். ஆனா அந்த பிச்சைக்காரன் அதை வாங்க மறுத்துடுறான். என்ன சொல்றான்? அரசியல்வாதிகள் அதிகம் இருக்கிற இந்த டெல்லியில 5 ரூபாய் நோட்டை வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்து சாமி, எனக்கு 4 அணா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றான். மீண்டும் நாம நேயர்களுக்கு சொல்லிக்க விரும்புவது, இது ஒரு குறிப்பிட்ட அரசியலையோ தலைவரையோ விமர்சிப்பதில்லை. கண்டிப்பா. அதிகாரத்தின் நோக்கி ஓடுற மடைப மனதோட உளவியலை நாம புரிஞ்சிக்கக்கா இந்த மாதிரியான உதாரணங்களை ஓஷோ பயன்படுத்துறார். நாம இந்த ஆழமான தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம விவாதிச்ச விஷயங்கள் உண்மையிலே நம்ம மனசோட பல இருண்ட மூலைகள்ல வெளிச்சம் பாய்ச்சினது போல இருந்துச்சு. ஆமா, ரொம்பவே ஆழமான விஷயங்களை நாம அலசியிருக்கோம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதோ ஒரு இறுதி சிந்தனை. இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க கோபங்கள்ல, உங்க பயங்கள்ல எது உண்மையாவே உங்களுடையது, எது உங்க பெற்றோர்களிடமிருந்தும் இந்த சமூகத்திடமிருந்தும் நீங்க கடனா வாங்கியது என்றாவது கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கடன் வாங்கிய வாழ்க்கையிலிருந்து விழித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான சுதந்திரம். ரொம்ப அழகான சிந்தனை. இவ்வளவு நேரம் எங்களோடு பயணித்து இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.